இல்லை மணி என்னல விளையாடுறது, ஒரே சலுப்பா இருக்குல்ல. ஸ்கூலுக்கு போனாலும் சலுப்பா இருக்கு, வீட்டில் இருந்தாலும் சலுப்பா இருக்குல்ல, என்னல பண்ணது? இல்லை மாப்பிள்ள, நமக்கு விளையாடுற வயசெல்லாம் போயிடுச்சு பார்த்துக்க. நம்ம ஏதாவது புதுசாக செய்யணும்ல வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுசு புதுசாக செய்யணும்ல, ஒரு த்ரில்லிங்காக இருக்க வேணாமா? எப்போ பார்த்தாலும் இந்த தாயக்கொட்டையும் இந்த நொண்டியுமா ஆடி தெரியவா வச்சோடு பார்ப்போம். ஏய் என்னல மணி சொல்லுத, த்ரில்லிங்காவா? அப்போ எனக்கு பயமாக தானே அர்த்தம். இது என்னல சொல்லுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. அதெல்லாம் ஒன்றுமே பயம் இல்லை. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி சரி சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு. இது இந்த மரம் இருக்குது, நம்ம உட்காந்துருக்குறோமில்ல, இந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குதான்ல, ஏதோ ஒரு புதையல் இருக்குதான். அதெல்லாம் சொல்லிட்டு கிடந்தாவ. ஆனால் எங்கன்னு எனக்கு தெரியாது, போய் பார்த்தாதான் தெரியும். அதை யோசனை பண்ணிட்டு இருந்தேன், நம்ம போய் அங்கே பார்ப்போம்மா. ஐயோ சாமி, மர்மமா? ஐயோ எனக்கெல்லாம் வரலப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. ஐயோ இந்த மரத்துக்கு பின்னாடிலாம் போகக்கூடாது, எங்கள் ஆயா சொல்லியிருக்கு பார்த்துக்க. இது பேயெல்லாம் இருக்குதா இந்த மரத்துக்கு பின்னாடி, இந்த மரத்தோடு நிறுத்திக்கணும், அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, பேயெல்லாம் கடிச்சு தின்னுப்படும் எங்கள் ஆயா என்கிட்ட சொல்லியிருக்குதுல. வேணாலே எனக்கு, நமக்கு அந்த வேலையே வேணாம். சதீஷ், எல்லாரும் இப்படிதானே பயப்படுறாங்க, அப்பெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பேய் இருக்குன்னு சொன்னாதான் யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே ஏதோ புதையல்லாம் இருக்கான். ஒருவேளை நம்ம போய் நம்ம கண்ணுக்கு அந்த புதையல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பணக்காரங்களும் ஆயிடலாம் பார்த்துக்க. எந்த புதையிலும் எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லை நம்ம போறப்ப ஏதோ பேயே நம்ம பிடிச்சிக்கிச்சுன்னா அப்போ நம்ம வீட்டுக்கே வர முடியாது பார்த்துக்க. இல்லை மணி வேணாலே, இந்த வேலையை நமக்கு வேணாலே. சதீச்சு, உனக்கு ஒன்றுமே ஆகாது, நான் இருக்கிறேன்ல. நீ என் பேச்சு கேட்டு வா, நம்ம போய் பார்ப்போம். ஏதோ புதையல் இருந்தால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்துக்க. நம்ம பசங்க பார் புதையல எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம வாழ்க்கையே மாதிரி போயிடும் பார்த்துக்க. நம்ம இன்னைக்கு இருட்டு கட்டி போச்சு, நாளைக்கு போவோம்ல, வாழை. ஏன் அப்படியான பண்ணி சொல்கிற? சரி போவோம், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடு, பயந்து வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ சொல்கிற புதையல் கிடைச்சா பரவாயில்ல, அதுக்கு முதல்ல பேய் கிடைச்சிச்சுன்னா என்னடா பண்ணுறது? வேணா போகிறப்ப துணைக்கு யாரையாச்சும் கூட்டிகிட்டு போவோமா? இப்போதானே சொன்னேன் சதீச்சு, யார்கிட்டையும் ஊரில் வந்து விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சொன்னால் நம்மளையும் போக விட மாட்டாங்க பார்த்துக்க. நம்ம மட்டும் தனியாக போவோம், புதையல் கிடைச்சா நம்ம 2 பேரும் பிரிச்சுக்குவோம், சரியா? திருட்டு கழுதிங்களா, நீங்கள் இவ்வளோ நேரமாக 2 பேரும் பேசிட்டு இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டு தான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிடாதீங்க. இந்த நெட்டவெளி பிள்ளை வந்துட்டாலே, ஐயோ நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ எனக்கு தெரியலையே. இல்லை சதீஷ் மணி, இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல, ஊரில் கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்காங்கல்ல. நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் போகிறத பற்றி திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்களா? இருங்க, ஊரில் பஞ்சாயத்து கூட்டி எல்லாத்தையும் சொல்கிறேன், இருங்க. நெட்டவெளி வேணாம், நெட்டவெளி அடி சொல்லாத நெட்டவெளி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நெட்டவெளி. எங்க அம்மா என்ன அடி வெளுத்து விட்டுரும் பாத்துக்க நெட்டவெளி. வேண்டாம் நெட்டவெளி, நாங்க அங்கெல்லாம் போக மாட்டோம். ஆமா நெட்டவெளி அக்கா, சொல்லாதீங்க அடி சொல்லாதீங்க நெட்டவெளி அக்கா, நாங்கெல்லாம் போக மாட்டோம். அந்த பக்கம் சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டாங்க, பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் எதுக்கு அங்கே போக போகிறோம்? இல்லை மணி, இவ்வளோ நாளாக நெட்டவழின்னு சொன்னேன், இப்போ என்ன அக்கான்னு மரியாதையாக கூப்பிட்ற? பாத்தியா, திருட்டு வேலை பண்ணுறதுக்கு நான் மாட்டி கையங்களும் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நான் அக்கான்னு மரியாதையாக சொல்லி கூப்பிடுறியா நீ? ஏதோ ஒன்று நெட்டவெளி, என்ன உங்களை மன்னிச்சுக்க நெட்டவெளி. ஊருக்குள்ளே அடிச்சு சொல்லிடாது நெட்டவெளி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க நெட்டவெளி. ஆமா நெட்டவெளி, அடி சொல்லிடாது நெட்டவெளி. எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா சொல்லிடாது நெட்டவெளி. உனக்கு தெரியுமில்ல எங்கள் அப்பையை பற்றி, அடிச்சே நான் ரோட்லேயே அடிப்பாரு. ஐயோ வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அப்பயே வேணும் இந்த மணி பையன் கிட்ட சொன்னேன் நெட்டவெளி, அவன் தான் கேட்கல. நம்ம போய் பார்ப்போம், புதையில் இருக்குது, நமக்கு கிடைச்ச ஆளுக்கு பதியாக வச்சுக்குவோம், நம்ம அம்மையை அப்பயே சந்தோஷப்படுவாங்கன்னு இவன் தான் சொன்னான். நானதான் ஐடியாவே கொடுக்கல. இல்லை சதீஷ், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ புதையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, ஏதோ பேய் இருக்குதாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கூட என்ன ஒரு தடவை கூட போனதே இல்லைல்ல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த சின்ன வயசில் அங்கே போய் பார்க்கணுன்னா இப்போ திட்டமிட்டு இருக்கிறீங்க. நான் கூட யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஆமா ஆமா, நானும் அதே தான் சொன்னேன். எங்கள் ஆயா அன்றைக்கே சொன்னிச்சு, பின்னாடி பேயில இருக்கு, காட்டுக்குள்ளே போகக்கூடாது, இந்த மரத்தோடு நிறுத்திக்கணும், மரத்துக்கு பின்னாடி எல்லாம் போகவே கூடாது. எங்கள் ஆயா கூட என்கிட்ட சொன்னிச்சு நெட்டவெளி. நான் இவன்கிட்ட சொன்னேன், இவன் நம்பவே மாட்டிக்கிறான். மணி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் மணி. இந்த பாரு, இந்த மரத்தில் பேர் ஆணியாக அடித்து வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் பாரு. இதெல்லாம் வந்து இந்த பேய் மரத்துல இருந்து வெளியே வராமல் இருக்கிறதா அடித்து வச்சிருக்காங்களாம். அங்கே பாரு, அந்த விழுது மாதிரிலாம் தொங்குதுல, மரத்தில் கயிறாட்ட தொங்குது இல்லையா, அந்த கயிறில் தான் அதில் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்களாம். அவங்களோட ஆவிதான் இந்த மரத்துக்கு பின்னாடி காட்டுக்குள்ளே திரிஞ்சிட்டு இருக்கான். அதனால அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏன் இந்த ஒம்பு? ஆனால் எனக்கும் போகணுன்னு தான் ஆசை, இருந்தாலும் பயமாக இருக்கே. ஒருவேளை புதையல் கிடைக்காம பேய்கி வந்து அடிச்சிச்சுன்னா என்ன பண்ண? நெட்டவெளி, அப்பனா ஒன்று பண்ணுவோமா? நீ யார்கிட்டயும் ஊருக்குள்ளே சொல்லாமல் இருக்கியா? நம்ம 3 பேரும் சேர்ந்து நாளைக்கு நேரமாக வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் பார்ப்போமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏதோ ஒன்று புதையலெல்லாம் இருக்கா நெட்டவெளி, நம்ம போய் பார்ப்போமா? புதையல் கிடைச்சா நம்ம 3 பேர் பிரித்து வச்சுக்குவோமா? மணி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையால? இப்போ தானே நெட்டவெளி சொன்னா, உள்ள பேய் இருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, திரும்பி போகலாமான்னு அவகிட்டே கேட்க நீங்க.
சதீஷு விடு விடு கோவப்படாத. அவன் மணி சொல்றது சரிதான். அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு ஒரு நாள் யாராச்சும் ஒருத்தர் போய் பார்த்தா தானே தெரியும். நம்ம போய் பார்ப்போம். அவன் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. யார்கிட்டயும் ஊருக்குள்ள சொல்ல வேணாம். என்ன சரியா? நம்ம 3 பேரும் நாளைக்கு காலை நேரமா இங்கே வந்துருங்க. நானும் வந்துடுறேன். நம்ம 3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள போவோம். போய் என்னதான் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம். என்ன சரியா? நெட்டவழி, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நெட்டவழி. இதை பேய்க்கு அடிச்சிச்சுன்னா என்ன நெட்டவழி பண்ணது? அவன் தான் சொல்றானா நீயுமே அறிவு கட்டத்தனமா நீயும் போலான்னு சொல்றியே. ஷார்ப்னர் மண்டை இதே சாக்கில் என்ன அறிவு கட்டவளையும் திட்டுறியா? இரு இரு எல்லாட்டி போட்டு விட்றேன் இரு. சரி சரி வலியாத தொடச்சிக்க 2 பக்கமும் வலி இருப்பாரு. சரி சரி நம்ம 3 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். சரியா? நம்ம 3 பேரும் ஒத்துமையாக அடிச்சுக்கிடாம திட்டிக்காம நம்ம 3 பேரும் ஒத்துமையாக நாளைக்கு காலையில் இங்கே வந்துடணும். வந்து நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். திங்கத்துக்கு எதாவது எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் எனக்கு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். சரி நட்டவழி, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 2 பேரும் போக பயந்துட்டே இருந்தோம். எப்படியோ நீயே துணைக்கு வந்துட்ட. நம்மளாம் நாளைக்கு ஜாலியா போய் காட்டுக்குள்ள பார்ப்போம். மணி, ஜாலியா காலியா நாளைக்கு காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் நாம உயிரோட போறோம் வெளியே உயிரோட வரமா இல்லையானே நாளைக்கு போய் பார்த்ததாலே தெரியும். ஷார்ப்னர் மண்டை நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். நம்ம போய் பார்ப்போம். சரி நெட்டவழி, நீயும் வருது எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. பாத்துக்க, இந்த பையன் கூட போனா இந்த பையனை பாதிலே விட்டு வந்துருவான். ஓப்படா அதை வந்தாவளாச்சும் பரவாயில்ல, ஏதோ தோல் மேலே சரி உட்காந்துட்டு ஓடி வந்துடுவேன். எப்படின்னு என்ன காப்பாற்றிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன் நம்பிக்கை இருந்தால் நான் நாளைக்கு வரேன். ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேருவேன். இருட்டு கட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம். சரியா? நம்ம நேரமாக ஒரு காலையில் 9 மணிக்கெலாம் வந்துருங்க. நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். காலையில் நேரமாக போயிட்டு கொஞ்சம் இருட்டாகிறதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. புது இடம் இல்லையா? காட்டுக்குள்ளே பள்ளி பாம்பு தேளு கீழ் புலிகிளி சிங்கம் எல்லாம் இருக்குமா என்னமே தெரியலையே. போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்து உச்சாரா போயிட்டு உச்சாரா வந்து சேரணும். ஆமா, பார்த்து உஷாரா போயிட்டு வரணும். கையில ஆளுக்கு ஒரு தடியை உடச்சி கையில எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இந்த பாம்பு கீம் வந்து அடிக்கிறதுக்கு ஆகும் இல்லையா? ஆமா, தேவையான பொருளை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேரணும். தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிடும். காட்டுக்குள்ளே போய் தண்ணி தாக அடிச்சா தண்ணி யாருமே தரமாட்டாங்க. ஆனால் உன்னை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வாய் தவறி கூட சொல்லிடாதீங்களே, பெரிய வம்பா போயிடும். இல்லை நாளை சொல்ல மாட்டேன் மணி. இந்த ஷார்ப்னர் மண்டை போய் யார்கிட்டயே சொன்னாதான் நாளை யார்கிட்டையுமே வாயை திறக்க மாட்டேன் இதை பற்றி. ஓ சாமி, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் இதை பற்றி. சொன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை போட்டு ரோட்லேயே அடின்னு அடித்து வெளுத்துருவாங்க. ஐயோ சாமி, நான் இதை பற்றி நான் போய் சொல்லுவேனா? நான் கனவுல கூட தெரியாம கூட வளர மாட்டேன். பார்த்துக்கிடுங்க, நீங்கள் ஏதாவது சொன்னாதான். சரி இப்போ எல்லாம் கிளம்புவோமா? இருட்டா வர மாதிரி இருக்குது. இப்போ கிளம்புவோம். நாளைக்கு காலையில் அப்போ சீக்கிரம் போய் சாப்பிட்டு தூங்கினா தான் காலையில் சீக்கிரமாக வர முடியும். இல்லை கிளம்புவோமா? சரி, எல்லாம் கிளம்புவோம். ஆமாம், ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் காணுன்னு தேடிட்டு வந்துட போறாவ. ஆமாம், அப்புறம் எங்கள் அம்மா குச்சி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட போகுது. அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. வாங்க, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம்.